ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து வேர்ல்பூல் கம்பெனியோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். நம்ம ஃபஸ்ட்டு கீழ் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கீழ் டோரில் மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே 8 முட்டை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டை கொடுத்துருக்குறாங்க. நான் இங்கே 6 முட்டை வச்சுருக்கிறேன். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா சீஸ் ஸ்லைஸ் வச்சுருப்பேன். சீஸே ஆகட்டும், பட்டரே ஆகட்டும், ஜாமே ஆகட்டும், நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் இல்லை. ஆனால் இதை வாங்கிட்டு வந்தப்போ நான் வீடியோ பிடிச்சது. இங்கே அமுல் பட்டர் இருக்குது. நான் மேக்ஸிமம் அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்பவே நல்லா இருக்கும்னுட்டு. அப்புறம் பக்கத்துலேயே ஜாம் இருக்குது. இந்த லெமன் எதுக்கு வச்சுருக்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து இந்த லெமனை ஃப்ரிட்ஜோட ஸ்மெல் வரக்கூடாதுன்னுட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்மெல் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஹாஃப் லெமனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நான் நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் வச்சுருப்பேன். நான் மேக்ஸிமம் நெயில் பாலிஷ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ நான் போட்டிருக்கிற நெயில் பாலிஷ் கலரும் இப்போ நான் எடுத்திருக்கிற கலர் தான். இந்த நெயில் பாலிஷ் வந்து கிளாம் 21 உடைய ப்ராடக்ட் தான். இப்போது ஃபஸ்ட் ரோ ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் ரோக்கு போகலாம். இங்கே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் தான் இருக்குது, அதை செஞ்சு வைக்கணும். இந்த எல்லோ கலர் பாக்ஸில் லெமன் தான் வச்சுருப்பேன். லெமனுக்கு லைஃப் ரொம்ப நாள் நீடிக்கணும்னா லெமனை கம்ப்ளீட்டாக பேப்பர்லேயோ இல்லை டிஷ்யூலேயோ கவர் பண்ணிவிட்டு 8 கண்டெய்னரில் போட்டு வைக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். இங்கே நான் ஃபேஸுக்கு போடுறதுக்கான தயிரை பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். பேக்கெட்டில் உள்ள தயிர் நம்ம சாப்பாடாக கன்சியூம் பண்ணும் போது எடுத்துக்கிறது தான். அண்ட் மோரோவர் மோர் ரொம்பவே முக்கியம் இந்த சம்மருக்காக. அதனால தான் நான் தயிரை எப்போவுமே வச்சுருப்பேன் இந்த சம்மருக்கு. இங்கே நெக்ஸ்ட் தேர்ட் ரோ இருக்குது. தேர்ட் ரோவில் நான் வந்து வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ரேப் பண்ணி வச்சுருப்பேன் ஒரு கவரில். இப்படி கவர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 to 15 days நல்லாவே இருக்கும் கருவேப்பிலை. இந்த பாக்ஸஸில் நான் புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லிஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் செப்பரேட்டாக. நீங்கள் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாலாம் போடும் போது கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியை வச்சுக்கலாம். செப்பரேட்டாக போட்டு வச்சுருக்குறேன். நான் இங்கே டிஷ்யூ பேப்பரை போடல, உங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லணும்னு சொன்னேன், அவ்வளோதான். அப்படி செய்கிறதுனால ரொம்ப நாள் நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜ் கிளாஸஸ் மேலே என்ன வச்சுருக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே டாப்லேருந்து நம்ம போகலாம். அன்னைக்கு தோசைக்கு மாவு ஆட்ட முடியல, அதனால நான் பாக்கெட் தோசை மாவு வாங்கிட்டேன். அது இங்கே வச்சுருக்கிறேன். பக்கத்துலேயே ஒப்போட் செஞ்சு வச்சுருந்ததுனால அது 2 மிச்சம் இருந்துச்சு. அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விடி பூங்க வாங்கி வச்சுருப்பேன் நான். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேற்று பாயசம் செய்கிறதுக்காக மில்க் மேட் வாங்கி வச்சுருந்தேன். அதை அங்கே வச்சுருக்கிறேன். அந்த ரோவில் வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வச்சுருப்பேன். ப்ரெட்டெல்லாம் வெளியே வச்சா ரொம்ப சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சூட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் தேவைப்படுறப்போ. இது ஹெல்த்தியாக இல்லையான்னு தெரியாது, ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு வாட்டி மட்டும்தான். அதே மாதிரி கீழே ரோவில் பார்த்திங்கன்னா இங்கே டொமேட்டோஸ் வச்சுருப்பேன். வெஜிடபிள்ஸ் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் வாங்கி வச்சுக்குவேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிறதுனால அப்பப்போ நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியம் இருக்காது. அதே மாதிரி வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வெளியே வச்சாலும் கொஞ்ச நாள் இருக்கும். ஏன்னா 7 டேஸ்க்கான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கியிருப்பேன். இங்கே கீழே வந்து நான் வாட்டர் மில்லன் வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸை இதில் தான் வைப்பேன். எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நான் ஹாலில் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சுடுவேன்.
அதே ரோல கீழே கிசான் ஜாமும் க்ரீன் சில்லி சாஸும் வச்சுருப்பேன். அது பக்கத்தில் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கிறேன். அதில் ஃப்ரீ இருக்கும் போது தேங்காவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்குவேன். நாளைக்கு வேணும் அந்த போது மட்டும். இல்லைன்னா தேங்காவை ராவாக அப்படியே வச்சுடுவேன். இப்போ நாளைக்கு மசாலா ஐட்டம் எதுவும் செய்யாததுனால நான் வந்து தேங்காவை அப்படியே வச்சுருக்கிறேன். தேங்காய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது தர்மஸ்தாலாவில் கொடுக்குற தீர்த்தம். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவேன். அதை தவிர்த்து வீடு துடைக்கிறதுக்கும் வீடை சுற்றி தளிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிப்பேன். அது பக்கத்துலேயே நான் சோயா சாஸ் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கீழே ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரீசரோட டூரை பார்க்கலாம். மேலே ஒன்றும் அவ்வளோவா வைக்க மாட்டேன். ஐஸ் க்யூப்ஸ், பால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் வைக்குவேன். இங்கே சைட்ஸில் எதுவுமே வைக்கல. அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐஸ் பாக்ஸும் பால் பாக்கெட்டும் வாங்கி வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் இதை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஐஸும் நிறைய வாங்க மாட்டேன். ஏதாவது ஒரு வெக்கேஷன்ஸ்க்கு மட்டும் தான் ஐஸ் வாங்கி வச்சுக்குவேன். மற்றபடி எதுவுமே இல்லை. ஒரு கிரேவிங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஐஸ் பற்றி அப்படி வாங்கி வச்சுக்குவேன். அதை விட்டால் ஐஸ் நிறைய சாப்பிட மாட்டேன். அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீரியலை சோக் பண்ணி வச்சுருந்தேன். 2 days ஆயிருந்துச்சு. அதனால தான் ஃப்ரீஸ்க்கு போட்டிருந்தேன். அப்படியே மேலேயே ரேஷன் ஐட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கூட இங்கே தான் வைக்குவேன். இப்படி வைக்கும் போது புழுவும் வண்டும் விழாமல் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது 2 கண்டெய்னர்ஸில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம ஃப்ரிட்ஜ் டூரை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.